டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் சிஸ்டம். ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் லீகல் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் 22 மே 2026 டைரக்ட் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்குது. படம் தியேட்டரில் இல்லை, நேரடியாகவே ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் பிரைமில். சிஸ்டம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கதாநாயகி சோனாக்ஷி சின்ஹா, அவங்க பேர் படத்தில் நேகா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க. குற்ற வழக்குகளுக்காக அரசு சார்பாக ஆஜராகிறாங்க. இவங்க குடும்ப பின்னணி பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம். கதாநாயகி சோனாக்ஷி சின்ஹாவோட அப்பா பெரிய லாயரு, ஒரு சிட்டிங்க்கு பல லட்சம் சம்பளம் வாங்குறவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லோருமே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கியூவில் நிற்பாங்க. அவ்வளோ பெரிய லாயர். ஏன்னா அவர் எடுத்த எந்த கேஸ் எடுத்தாலும் அவர் ஜெயிச்சிருவார், தோல்வியே கண்டது கிடையாது. இப்படி ஒரு பெரிய லாயராக இருக்கார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை கிடைச்சாலே வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம்னு நிறைய ஜூனியர் லாயர் வக்கீலுங்க திரியிறாங்க. எப்படியாவது அவர்கிட்ட ஜாயின் பண்ணால் போதும் அசிஸ்டண்ட்டாக, நம்ம லைஃபே செட்டில் ஆகிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய வக்கீலோட பொண்ணு தான் கதாநாயகி நேகா. அந்த பெரிய லாயருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் அப்பாவுக்கு ஒத்தாசையாக அவர் கூடவே இருக்கார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, தொழிலையும் கற்றுக்கிறாரு. ரெண்டாவது தான் நம்ம கதாநாயகி சோனாக்ஷி சின்ஹா. அவங்க அப்பா ஒரு லா ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காரு, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறாங்க சோனாக்ஷி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருமா, அப்பா பொண்ணு அதெல்லாம் வீட்டில் என்ன வேணுமோ கேளு, வாங்கி தரேன். கார் வேணுமா, பங்களா வேணுமா, பண்ணை வீடு வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா கேளு, வாங்கி தரேன். அதை விட்டுட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற கனவெல்லாம் காணாத. அல்லு சில்லு நண்டு சின்றெல்லாம் வாரிசு அடிப்படையில் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியாது. நீ என் மகள்ங்கிறதுனால மட்டுமே இந்த கம்பெனியில் பார்ட்னராக ஜாயின் பண்ண முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி 10 கேஸை கேப் விடாமல் தொடர்ச்சியாக வின் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் நீ ஜெயிச்சிட்டினா நீ உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு கேஸை எடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ நல்லது கெட்டது இருக்குது, நேக்கு போக்கு இருக்குது. இதெல்லாம் நீ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லா விஷயத்தையும் நீ இந்த கம்பெனியில் பார்ட்னராக இருந்து கம்பெனியை அப்பா சேர்த்து வச்சிருந்த இந்த சாம்ராஜ்யத்தை நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகளுக்கு கோபம் வந்துடுது. என் திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரியே 10 கேஸை ஜெயிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தனியாகவே இருந்துக்கிறேன், உங்கள் வீட்டுக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வழக்காக அட்டன் பண்ணுறாங்க. அங்கே நீதிமன்றத்தில் ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாங்க ஜோதிகா. சோனாக்ஷி வாதாடுவதற்கு பாயிண்ட் கிடைக்காம பதில் தெரியாமல் கண்ணை முழிச்சிட்டு இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை ஜோதிகா ஹெல்ப் பண்ணுறாங்க, பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க அதனாலேயே அவங்க கேஸில் ஜெயிக்கிறாங்க. நீதிபதி இருக்கைக்கு கீழே உட்காந்து தட்டச்சு பண்ணுவாங்க இல்லையா, சுருக்கெழுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வழக்கறிஞருக்கு படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் A to Z தெரியும். அதனால் சோனாக்ஷிக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி ஜோதிகா உதவியோடு அந்த கேஸ்லேயும் ஜெயிக்கிறாங்க கதாநாயகி நேகா ஜோதிகா. அவங்க ஜோதிகாவோட பெயர் சாரிகா ராவத். இவங்க ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அவங்க ஹஸ்பண்டு பொறுத்தவரை கால் முடியாமல், நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கக்கூடிய நபர். ஆரம்பத்தில் நல்லா இருந்தவர் தான், ஒரு தீ விபத்தில் கால் அடிபட்டு அந்த மாதிரி ஆயிட்டு. ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்கும் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பொண்ணோட படிப்பு செலவுக்குன்னு நிறைய செலவாகுது. வாங்குகிற சம்பளம் பத்தலை. அதுக்காக சோனாக்ஷி கிட்ட கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. சோனாக்ஷி ஒரு கேஸில் நான் ஜெயிச்சா அவனுக்கு 10,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. அது இவங்க அதெல்லாம் பத்தாது,
மாட்டிக்கிட்டா என் வேலையே போயிடும். அதனால 20,000 பணம் கொடு ஒரு கேஸுக்குன்னு கேட்குறாங்க. சோனாக்சியும் ஒத்துக்கிட்டு பணமும் குடுக்குறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 9 வழக்குல ஆஜராகி குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி குடுக்குறாங்க. 10வது கேஸு ஒரு கொலை கேஸு. ஒரு இனியான்னு ஒரு பொண்ணு கேஸு. சிட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன் விக்ரம்னு பேரு. அந்த கோடீஸ்வரன் தான் இந்த கொலையை பண்ணான்னு கேஸ் வருது. அவங்க அப்பாவே அந்த கோடீஸ்வரனுக்காக ஆஜராகிறாரு. அப்பாவும் மகளும் கோர்ட்டில் வாதம் பண்ணி இறுதியில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் சோனக்ஸிக்கு சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருது. கடந்த 9 கேஸ்லையும் தன்னோட திறமையில தான் ஜெயிச்சதா நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் இல்லை, திட்டமிட்டு இவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேஸையெல்லாம் சோனக்ஸி தான் அட்டன் பண்ணணும்னு சில பல காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி அதுக்காக சில பேரோட அஃபேர் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. குறிப்பிட்ட அந்த வழக்கு நே நேக்கா தான் அட்டன் பண்ணணும். அவங்கள ஜெயிக்கவும் செய்யணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். தங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். சோனாக்சியோட அப்பாவையும் தோக்கடிக்கணும். இப்படி ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரு கும்பல் பல மாங்காய் அடிச்சிருக்காங்க. இப்படி தான் 10வது கேஸை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரிய வருது, இதுக்கும் பின்னாடி பெரிய கும்பலே இருக்குது, அவங்க தான் நம்மளை ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னு. 10வது கேஸை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஒரு பெண் இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அஸ்வினி ஐயர் திவாரி அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவி தான். படம் முழுவதும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த படம் 2 மணி நேரம் படம் தான். தடயத்தை தேடி போனேன், எவிடன்ஸை தேடி போனேன், அங்கே ஒரு சண்டை காட்சி, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க கோர்ட் ரூம் ட்ராமா தான். நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இந்த கதை போகுது. ஒரு ஆவரேஜ் மூவி தான், 1 டைம் வாட்சிங் தான். UA 16+ தான். ஆனாலும் ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஒரு ஆவரேஜ் மூவிங் தான், 1 டைம் வாட்சிங் தான். அமேசான் பிரைம் OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.